விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டுருக்கிற நீயா நானா நிகழ்ச்சியை கோபிநாத் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அவங்க சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது தான் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிற நீயா நானா நிகழ்ச்சியை இதுவரைக்கும் டிவியில் கூட பார்க்க மாட்டேன், அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது பலரையுமே அதிர்ச்சியடைய வச்சிருக்குது. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில் மக்களோட அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற அவலங்கள், சந்தோஷங்கள், துக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்ல இருந்து விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இதுல கலந்துக்கிறதுக்காக பலருமே ஆர்வத்தோட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா பலருமே பிரபலங்களா மாறி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிற கோபிநாத், நான் இந்த நிகழ்ச்சியை இதுவரைக்கும் டிவிலையோ ஹாட்ஸ்டார்லயோ பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, நான் நீயா நானா நிகழ்ச்சியை டிவியில் கூட பார்க்க மாட்டேன், அதுக்கு காரணம் இந்த இடத்துல நம்ம இப்படி பேசியிருக்கலாம், அந்த இடத்துல அப்படி பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை தோணிடும். சில இடங்களில் பார்க்கும்போது இந்த கோட்டை நம்ம இப்படி போட்டிருக்க கூடாது, இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணி இருக்கலாம், எதிர்த்தரப்பிட்ட நாம் இப்படி பேசுறது தப்பு அப்படின்லாம் கூட சிந்தனைகள் உருவாக தொடங்கிடும். அப்படி தோணிட்டா அடுத்த முறை அதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே நாம் ஏதாச்சும் முயற்சிப்போம், ஆனால் அது சொதப்பலைத்தான் தரும். அதனால ரியாலிட்டி எப்படியோ அதை அப்படியே வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நீயா நானா டீமோட எதிர்பார்ப்பு. அதுக்காக நாங்கள் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படவே மாட்டேன். சில நேரங்களில் சில கண்டென்ட் வைரலாகி இருக்குது, அந்த நேரத்தில் பலருமே எனக்கு அந்த வீடியோக்களை அனுப்பி வைப்பாங்க. சோசியல் மீடியாக்களில் கூட அந்த வீடியோக்கள் ட்ரெண்ட் ஆகும்போது என் கண்ணில் பட்டிருக்குது. ஆனால் நான் எப்போவுமே டிவிலையோ ஹாட்ஸ்டார்லையோ அந்த எபிசோடை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிடையாது. இதை நம்ம எப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை நம்மளோட மனசுக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அதை அப்படியே கடந்து போயிடணும். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நாம் அதை மாற்றிருக்கலாம், இதை மாற்றிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது அடுத்த வேலையும் கெடுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத் ஒரு அட்வைஸுமே கொடுத்துருக்குறாங்க.